உச்சிஷ்ட பீடம் ஜோதிட முறையை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? உச்சிஷ்டபீடம் ஜோதிட முறையை பற்றி சொல்லணும். குங்குமத்தில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதை வழிபட்டாங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா படிப்பாங்க. ஐயா, நீங்க குங்குமம்ல பிள்ளையார் பிடிச்சி வழிபட்டா குழந்தைங்க நல்லா படிப்பாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அதை யாரு பண்ணணும் ஐயா? ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு மேனேஜர் மூலிமா ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, அதே மாதிரி ஹெச்ஆர் மூலிமா ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிள்ளையார் பிடிச்சி இவ்வளோ பரிகாரங்கள் செய்ய முடியுமா ஐயா? இன்னும் நிறைய செய்ய முடியும். நான் சொன்னது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். வேலூர் கோட்டையில் கிரகணத்தன்னைக்கு ஒரு 48 நிமிஷம் அமைதியாக உட்காந்துட்டு போனாலே இந்த கிரகண தோஷத்துல அங்கே விடுபடுவாங்க. புத்திர பேர் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ உச்சிஷ்ட பீடம் திருநாகர் ஐயா கிட்ட தான் பேச போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நம்ம ஏற்கனவே நிறைய பேசி இருக்கோம். இன்னைக்கு உச்சிஷ்ட பீடம் ஜோதிட முறையை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? உச்சிஷ்டபீடம் ஜோதிட முறையை பற்றி சொல்லணும்னா எளிய முறையில் பலன் எடுக்கலாம், எளிய முறையில் பரிகாரங்கள் சொல்லலாம், எளிய முறையில் ஒரு ஜாதகத்தை அணுகலாம். நம்மளுடைய உயிர் தான் பிரபஞ்ச சக்தி, கிரகங்கள் தான் நம்மளுடைய உடல் உறுப்பு, நட்சத்திரங்கள் தான் நுண்ணுயிர்கள். நம்ம உடம்புல ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிளட்டோ எனர்ஜியோ கடத்தணும்னா நம்ம உடம்புல நுண்ணுயிர்கள் தேவை. நுண்ணுயிர்கள் இல்லைன்னா நம்ம உடம்பு இயங்காது. அதே மாதிரி தான் பிரபஞ்சமும் கிரகங்களும் நட்சத்திரமும். அதே மாதிரி அந்த கிரகங்கள் எது வழியாக டிரான்சிட் ஆகுது? நட்சத்திரங்கள் வழியாக தான் டிரான்சிட் ஆகுது. ஸோ நம்ம உடம்புல 27 நட்சத்திரமும் இருக்குது, 9 கிரகங்களும் இருக்குது, பிரபஞ்சத்துடைய சக்தி ஆத்மான்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி மல்டிப்ளை ஆகுது? இந்த விஷயந்தான் ஸ்ரீ உச்சிஷ்டபீடம் கண்டுபிடிச்சிது. நட்சத்திரங்கள் வழியாக தான் என்றைக்குமே கிரகங்கள் பயணிச்சிட்ருக்கு. நட்சத்திரங்கள் தான் நுண்ணுயிர்கள். நம்ம உடம்பை சுற்றி நம்ம பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட்ரி ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம உடம்பே மிகப்பெரிய ஃபேக்ட்ரி தான். அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்கும். பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே தான் எல்லாமே. அந்த அண்டத்தில் என்ன நடக்குதோ அது அத்தனையும் பிண்டத்துலேயும் நடக்கும். அந்த விஷயத்தை கரெக்டாக கால்குலேட் பண்ணி ஈஸியான முறையில் இன்றைக்கி இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியான பரிகாரம் சொல்கிற விதம் தான் ஸ்ரீ உச்சிஷ்டபீடத்தோட ஜோதிட முறை. ஸ்ரீ உச்சிஷ்ட பீடம்ல நிறைய எளிமையான பரிகாரங்கள் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அதுல எங்களுக்காக ஒரு சில பரிகாரங்கள் சொல்றீங்களா ஐயா? நிறைய பரிகாரங்கள் சொல்லலாம். இப்போ ஒருத்தர் ஜாதகம் பார்த்து அது பரிகாரம் சொல்கிறது அது ஒரு மெத்தடு. ஜென்ரலான ப்ராப்ளத்துக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இப்போ ஒரு வீட்டில் வந்துட்டு ரொம்ப நாளாக நல்ல விசேஷம் எதுவும் நடக்கலை, ரொம்ப நாளாக வந்து சுபிக்ஷமாக இல்லை, எதுவும் நல்ல காரியங்கள் நடக்கலை, இந்த வீட்டில் ரொம்ப நாள் ஆச்சு, கல்யாணம் ஆகி காது குத்தாகி இந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்காமல் இருக்குது அப்படின்னு இருக்கிற ஒரு வீட்டில் மஞ்சளில் பிள்ளையார் செஞ்சு அவங்க வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த வீட்டில் சுபிக்ஷ காரியங்கள் சீக்கிரமாக நடக்கும். அது ஒரு 48 நாள் வழிபட்டுட்டு அந்த மஞ்சள் பிள்ளையார் எடுத்துகிட்டு போய் கடல்லையோ நீர்லையோ கரைச்சிட்டு வந்துடணும். அதே மாதிரி குங்குமத்தில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதை வழிபட்டாங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா படிப்பாங்க, செவ்வாய் தோஷம் ஆகலாம் அவங்களுக்கு. ஐயா, நீங்க குங்குமம்ல பிள்ளையார் பிடிச்சி வழிபட்டா குழந்தைங்க நல்லா படிப்பாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அதை யாரு பண்ணணும் ஐயா? பேரண்ட்ஸ் பண்ணா ஓகேவா, இல்ல அந்த குழந்தைங்க பண்ணா ஓகேவா? இல்லை, அந்த குழந்தைங்களே வந்துட்டு வித்யா குங்குமம்னு கிடைக்கும். வித்யா குங்குமத்தை வாங்கி அவங்க பிள்ளையார் பிடிச்சி வச்சு அந்த குழந்தைங்களும் தினமும் வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு படிப்பில் நல்ல ஞாபக சக்தி அதிகமாகும், படிப்பில் நல்லா படிப்பாங்க, நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் அவங்க 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 மைண்டு ஏற்றுக்கும். அதே மாதிரி கல்யாணம் ஆகாத செவ்வாய் தோஷமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தாழம்பு குங்குமத்தை வாங்கி அவங்க பிள்ளையார் பிடிச்சி வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். இதை 45 நாள் வழிபட்டுட்டு அந்த தாழம்பு குங்குமம் பிள்ளையார் எடுத்துகிட்டு போயிட்டு கடல்லையோ ஓடுற நீர்லேயோ கரைச்சிடணும். கரைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த செவ்வாய் தோஷன்ற பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சி கல்யாணம் நடத்துக்கு உண்டான விஷயம் அவங்களுக்கு சீக்கிரமாக கைகூடி வரும். ஆக்சுவலி நம்ம எப்பவுமே வந்து மஞ்சளில் தான் வந்து பிள்ளையார் பிடிச்சி பார்த்துருப்போம் அதிகமாக. நானும் அப்படி தான் பார்த்துருக்கேன். பட் இன்னைக்கு வந்து குங்குமம்ல பிள்ளையார் பிடிச்சி வழிபடணும்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. சரும நோய் இருக்கிறவங்க, ரொம்ப நாளாக ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப நாளாக உடம்புல டாட் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க வந்துட்டு புற்று மண்ணில் பிள்ளையார் செஞ்சு வழிபட்டால் அவங்களுக்கு அந்த சரும நோய் தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குது, டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கு கணவன் மனைவி பிரச்சனை, கல்யாணம் பண்ணிட்டு 2 பேருக்குள்ள ஒற்றுமை இல்லை, அன்னோன்யம் கம்மியாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஒரு 2 பேரும் முரண்படவே இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறவங்க பண வெள்ளத்தில் பிள்ளையாரை பிடிச்சு வழிபட்டாங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க அவங்க ஒற்றுமையாகி. அடுத்தது, எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை முடிய மாட்டேங்குது, அண்ணன் தம்பி சண்டையாக இருக்குது, வீட்டில் பாகப்பிரிவினை சண்டையாக இருக்குது, பக்கத்து வீட்டுக்கார பிரச்சனை பண்ணுறாரு,
இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு உப்புல பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு அது 48 நாள் வழிபட்டு அந்த 48வது நாள் எடுத்துகிட்டு போய் கடல்லையோ ஓடுற நீர்லையோ கரைச்சிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை அதோட சார்ட் அவுட் ஆகிடும். இதே மாதிரி ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மேனேஜர் மூலிமா ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, அதே மாதிரி ஹெச்ஆர் மூலிமா ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, கூட வேலை செய்கிறவங்களால நிறைய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உப்பு கூட கருப்பு எள்ளு கொஞ்சம் சேர்த்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுருங்க. வச்சுட்டு அதை 48 நாள் சந்தன குங்குமம் வச்சு புஷ்பம் வச்சு அதை வழிபட்டுன்னு வாங்க. வழிபட்டுன்னு வந்துட்டு ஓடுற நீரில் இல்லை கடல்லையே கரைச்சிருங்க. அதோட உங்களுடைய பிரச்சனை, உங்களுக்கு எதிரியாக இருக்கிறவங்களெல்லாம் உங்களுக்கு நண்பராக மாறுவாங்க. தோஷம் இருக்கிறவங்க, வீட்டில் சுபிக்ஷ காரியங்கள் எதுவும் நடக்கலை அப்படின்னு இருக்கவங்க, செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகுகேது தோஷம் இருக்குது, கர்மதோஷம் இருக்குது, இந்த மாதிரி தோஷத்தால் பாதிக்கப்பட்டு எந்த சுபகாரியமும் நடக்காது இருக்கிறவங்க வந்துட்டு சாணத்தால், பசுமாட்டு சாணத்தால் பிள்ளையார் பிடிச்சி அதை வழிபட்டுட்டு அதுக்கு வந்துட்டு சந்தன குங்குமம் வச்சு அதுக்கு புஷ்பம் வச்சு தினமும் வழிபட்டுட்டு வந்தால் சகல தோஷமும் நீங்கி செல்வம் பெருகும், சுபிக்ஷம் சுபகாரியங்கள் வீட்டில் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும். நகை அடக வச்சுட்ருக்கவங்க, அடக வச்ச நகை திருப்ப முடியலன்னு ரொம்ப சிரமப்படுறவங்க, கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, கடனை எவ்வளோ கடன் கட்டினாலும் அது தீர்க்கவே முடியல, வட்டியாக கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு வெண்ணெயில் பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு மஞ்சள் குங்குமம் சாத்தி புஷ்பம் வச்சு தினமும் வழிபட்டுட்டு வாங்க. தீராத நோயில் பாதிக்கப்படுறவங்க, ரொம்ப நாளாக நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க, வீட்டில் ரொம்ப பெரியவங்கெல்லாம் முடியாத நிலையில் இருக்கிறாங்க, இல்லை ஒரு டிசீஸ் ஃபார்ம் ஆகிட்டு அந்த டிசீஸ் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து தீர முடியாமல் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க கருப்பு நிற பசு, காராம்பசுவோட சாணத்தை பிள்ளையார் பிடிச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு புஷ்பம் வச்சு வழிபட்டுட்டு வாங்க. அப்படி வழிபட்டுட்டு வந்த பிறகு அந்த காராம்பசு பிள்ளையாரை கொண்டு ஒரு பச்சை கற்பூரம் போட்டு எரித்து அந்த சாம்பில் ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க உடம்பு ஃபுல்லாக தடவி விடுங்க. தடவி ஒரு 2 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள குளிக்க வைங்க. இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. எப்படியாப்பட்ட தீராத வியாதி இருந்தாலும் அந்த வியாதி சீக்கிரமாக குணமடைஞ்சிடும். வியாபாரத்தில் பெரிய லாபங்கள் வரணும்னு நினைக்கிறவங்க, வியாபாரம் நலிஞ்சு போயிருக்கு, 2-3 பிஸ்னஸ் ஆரம்பித்து 2-3 பிஸ்னஸும் நலிஞ்சு போச்சு, இருக்கிற பிஸ்னஸும் கைவிட்டு போயிடுச்சு அப்படின்றவங்களுக்கு, அரசாங்கத்தில் உயர் பதவி கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அரசு வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு புற்று மண்ணில் பிள்ளையார் செஞ்சு அதுக்கு சந்தனம் குங்குமம் சாத்தி தினமும் புஷ்பம் வச்சு தினமும் வழிபட்டுட்டு வந்தால் வியாபாரம் ரெட்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும், அரசாங்க உயர் பதவிகள் கிடைக்கும். பிள்ளையார் பிடிச்சி இவ்வளோ பரிகாரங்கள் செய்ய முடியுமாயா? இன்னும் நிறைய செய்ய முடியும். நான் சொன்னது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ பிள்ளையார் பிடிச்சி நிறைய பரிகாரங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்காங்க. எனக்கும் இவர் சொன்ன நிறைய பரிகாரங்கள் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ணுவேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இந்த மாதிரி எளிமையான பரிகாரம் ஏதாச்சும் ஐயா கிட்டே இருக்கான்னு கேட்கலாமா? ஐயா, இந்த மாதிரி இன்னும் ஏதாச்சும் பரிகாரங்கள் இருக்கா? கைவிட்டு போன சொத்து திரும்ப கிடைக்க, நஷ்டமான பொருட்கள் திரும்ப கிடைக்க, இந்த தொலைஞ்சு போன நகைகள் திரும்ப கிடைக்க, மிருகசீரிஷ நட்சத்திரத்தன்று அருகம்புல்ல கொஞ்சமாக எடுத்து அரைச்சிட்டு மிக்சிலையோ இல்லை அம்மிலையோ அரைச்சிட்டு அதை தண்ணியில் ஜலத்தில் கலந்து சிவனுக்கு எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணிங்கன்னா தொலைஞ்சு போன நகை திரும்ப நம்ம கைக்கு கிடைக்கும். இது சிவன் அபிஷேகத்தினால இது கண்டிப்பாக நடக்கும். பாகப்பிரிவினையில் பிரச்சனை இருக்குது, அண்ணன் தம்பிங்க கூட இருக்கிறவங்களே நம்ம சொத்தை அபகரிக்கிறாங்க, இல்லை நம்ம சொத்து வேற ஒருத்தர் வந்துட்டு தவறான வழியில் அவங்க அடையணும்னு நினைக்கிறாங்க, நம்மளை ஏமாற்றி அவங்க சொத்தை அடையணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற இருக்கிற பிரச்சனைக்கு அனுஷ நட்சத்திரத்தன்று நல்லெண்ணெயிலையும் தேங்காய் எண்ணெயிலையும் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிங்கன்னா அந்த அபகரிக்கிறன்ற ஒரு விஷயத்துலேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம். லைஃப்பில் ரொம்ப சோம்பலாக இருக்குது, எந்த வேலையும் சரியாக செய்ய முடியல, எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்மக்கிட்ட எதுவும் பணம் நிற்க மாட்டேங்குது, எவ்வளோ நகை வாங்கினாலும் அந்த நகை நம்ம நிற்க மாட்டேங்குது, கூட இருக்கிற சொந்த பந்தம் கூட நம்மளை சரியாக கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறவங்க ரோகிணி நட்சத்திரத்தன்று பசும்பாலில் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பொன்பொருள் அதிகமாக சேரும். அதே மாதிரி செல்வம் தழைக்கும். நம்ம கூட இருக்கிற உறவுகள்லாம் நம்மளுடைய பார்வை வேறு மாதிரி மாறும். உடம்புல பலம் இல்லைன்னு நினைக்கிறவங்க, குழந்தைகள் படிப்பில் முதன்மையாக வரணும்னு நினைக்கிறவங்க, எவ்வளோ சாப்பிட்டாலும் இந்த இவங்க வந்து ரொம்ப மெலிஞ்சிட்டே இருக்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க, குழந்தைங்க படிப்பில் முதன்மையாக வரணும், ஞாபக சக்தி அதிகமாக வரணும்னு நினைக்கிறவங்க புனர்பூச நட்சத்திரத்தன்று சிவனுக்கு தயிர் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தாங்களாவே இவங்களுக்கு இந்த விஷயம் முழுமையாக அடைஞ்சு குழந்தை நல்லா படிப்பில் முன்னேறுவாங்க, உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இவங்களுக்கு வம்பு வழக்கு இருக்கிறவங்க, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, அதே மாதிரி விவசாயம் பெரிய லெவலில் கை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க உத்திரம் பூசம் நட்சத்திரத்தன்று கரும்பு சாற்றால் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணின்னு வந்தாங்கன்னா அவங்க விவசாயத்தில் பெரிய லாபத்தை அடைவாங்க. அதே மாதிரி தனதானிய விருத்தி கிடைக்கும், அரசாங்கம் மூலிமா அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் ஈஸியாக விலகும். மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க, மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க, தூக்கம் வராமல் ரொம்ப அவதிப்படுறவங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு பூரட்டாதி நட்சத்திரத்தன்று நாட்டு சர்க்கரையில்
சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தால் இந்த மன அழுத்தம் குறைஞ்சி தூக்கமின்மையும் குறைஞ்சி அவங்க நிம்மதியான தூக்கத்துக்கும் மன நிம்மதிக்கு உண்டான வழிவகத்தை அந்த சிவாபிஷேகம் நாட்டு சக்கரை சிவாபிஷேகம் அவங்களுக்கு நடத்தி கொடுக்கும். வசீகர தோற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க, தேஜஸ் விருத்தி அதாவது உடல் அழகுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உடலில் சின்ன சின்ன வியாதிகள் சின்ன சின்ன சரும நோய்கள் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, சித்திர நட்சத்திர தண்டு தேனில் சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வசீகரமாக முகம் மாறும். தேஜஸ்பிரியான அந்த தேஜஸ் விருத்தி கிடைக்கும். ஸ்திரீ தோஷம் இருக்கிறவங்க, கல்யாணம் கைகூடலை அப்படின்னு நினைக்கிறவங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, புஷ்பாபிஷேகம் செந்தாமரையும் வெண்தாமரையும் இல்லை சிகப்பு நிற பூக்களோ மஞ்சள் நிற பூக்களோ இந்த பூக்களை தண்ணியில் போட்டு சிவாபிஷேகம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஸ்திரீ தோஷம் விளங்கும், கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ஏற்படும், கல்யாணம் சீக்கிரமாக கைகூடும். புனர்பூச நட்சத்திரத்தன்று இளநீரில் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம்னா குபேர சம்பத்து கிடைக்கும், பொன்பொருட்கள் அதிகமாக சேரும். அபிஷேகம் பண்ண நீரை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு வந்திருந்தா தழும்பு நோய்கள் சரியாகும். அதே மாதிரி அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரியாகும். கிருத்திகை பூசம் மிருகசீரிஷம் நட்சத்திரம் அன்னைக்கு ருத்ராட்சத்தினால சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், நிலப்பிரச்சனை தீரும். திருவோணம் உத்திரம் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு பச்சரிசினால சிவனுக்கு அபிஷேகம் பண்ணா மகா பாவம் செஞ்ச தோஷம் நீங்கும். அதே மாதிரி பித்திருக்கள் தோஷம்னு சொல்றோம் இல்லைங்களா, நம்ம முன்னோர்கள் தோஷம், அந்த தோஷமும் நீங்கி வாழ்வில் சுபிக்ஷம் உண்டாகும். புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு அரைச்ச சந்தனத்தால் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த நீரை எடுத்து சாப்பிட்டோம்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும். கரு உண்டாகிறதுக்கு உண்டான விஷயம் அந்த சந்தன அபிஷேகத்தில் கண்டிப்பாக நடக்கும். விசாக நட்சத்திரம் அன்னைக்கு சொர்ண ஜலம்னா நம்மளுடைய செயினோ நம்மளுக்கிட்ட இருக்கிற தங்கத்தை தண்ணியில் போட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது. சொர்ண ஜலத்தினால அபிஷேகம் பண்ணோம்னா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அதே மாதிரி அடகு வச்ச நகைகள் திரும்ப வீடு வந்து சேரும், சுபிக்ஷமாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு வில்வ தண்ணியால் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணால் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகும், போக பிராப்தி கிடைக்கும். இது கண்டினியூவாக செஞ்சுன்னு வந்தாங்கன்னா பிரச்சனை இருக்கிற கணவன் மனைவி கூட இது மூலிமா சீக்கிரமாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒற்றுமை ஏற்பட்டு போக பிராப்திக்கு ரொம்ப வித்திடும். அஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு அன்னத்தினால சிவனுக்கு அபிஷேகம் செய்துட்டு வந்தால் தனதானிய விருத்தி கிடைக்கும். அதே மாதிரி தீர்க்க ஆயுள் கிடைக்கும், நல்ல பண்பு கிடைக்கும், அரசாங்கத்திலேருந்து நிறைய உதவிகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு பன்னீர் திராட்சையினால் நீங்கள் சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தாய் வழி சொத்து கிடைக்கும். அதே மாதிரி வம்பு வழக்குகள்லேருந்து விடுபடுவீங்க. போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி விஷயம், கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான விஷயம் இதிலிருந்து ரிலீஃப் கிடைக்கும். அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு பெருச்சம்பழம் சாற்றினால் சிவனுக்கு அபிஷேகம் செய்து வந்தால் சத்துருக்களே இருக்க மாட்டார்கள். கண்ணுக்கு தெரியாத சத்துரு கூட நம்ம நினைவே வராத அளவுக்கு அவங்க மனமே மாறிடும். திருவாதிரை நட்சத்திரத்தன்று நாவல் பழம் சாற்றினால் அபிஷேகம் செய்தால் வைராகிய பிராப்தி கிடைக்கும். ஒரு விஷயத்தில் வைராகியமாக இருந்து அதை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த வைராகிய பிராப்தி கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப சேமமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, வாழ்க்கையில் நல்ல நிலையில் முன்னேறுவாங்க அவங்க. பரணி நட்சத்திரத்தை கஸ்தூரி காய் அபிஷேகம், கஸ்தூரி மஞ்சளும் எடுத்து அபிஷேகம் பண்ணலாம். இந்த நாட்டு மருந்து கடையில் கஸ்தூரி காயின்னு மான் கிட்டேருந்து ஒரு விஷயம் எடுப்பாங்க, அந்த கஸ்தூரி காயை வச்சும் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தால் சக்கரவர்த்தியாக வாழறதுக்கு உண்டான வாய்ப்பு சிவன் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. பூச நட்சத்திரத்தன்று நவரத்ன கற்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த கற்களை தண்ணியில் போட்டு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தால் ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள், கர்மாக்கள், நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாமே தீர்ந்து நம்மளுடைய அந்த பாக்கியஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா, பாக்கியஸ்தானம் அதே மாதிரி தனஸ்தானம் இதெல்லாம் வலுப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அந்த நவரத்ன அபிஷேகத்தால் சிவன் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு மாம்பழ சாற்றினால் சிவனுக்கு அபிஷேகம் செய்து வந்தீங்கன்னா தொழுநோய், காச நோய், அதே மாதிரி அந்த டிபின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் தீரும். புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு வித்யா குங்குமம் இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள் இது ரெண்டும் ஒன்றா கலந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் புத்திர பேரு கிடைக்கும். அந்த குழந்தை இல்லாமல் ரொம்ப நாள் இருக்கிறவங்களுக்கு வீட்டில் இந்த அபிஷேகம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் புத்திர பேரு கிடைக்கும். அதே மாதிரி கல்யாணம் கைகூடி வரும். ஏதாவது தோஷம் மூலிமா வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இது எவ்வளோ பண்ணாலும் தீர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த அபிஷேகம் தொடர்ந்து பண்ணிவிட்டு அந்த தண்ணி எடுத்துருந்து வீட்டில் தெளிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் உங்களுக்கு மாறி எல்லாம் சுப நிகழ்ச்சிகளாக உங்களுக்கு மாறி நடத்துக்குண்டான வாய்ப்பு 100% நடக்கும். ஐயா, இப்போ நீங்கள் நிறைய பரிகாரம் சொன்னீங்க. எல்லா பரிகாரமும் ரொம்ப வித்தியாசமாக, இது வரைக்கும் இந்த மாதிரி நான் கேள்விப்படாத பரிகாரமாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. எல்லா ராசிக்காரங்களுக்கும் கடன் பிரச்சனை தீர்க்கணும் அப்படின்னா பொதுவான பரிகாரம் ஏதாச்சும் இருக்கா? பொதுவாக கடன் பிரச்சனை தீரணும்னா இப்போ மேஷ ராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா தயிர், அதே மாதிரி பாலில் செஞ்ச ஸ்வீட்டு,
அந்த மாதிரி ஸ்வீட்டை வந்துட்டு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு 6 to 7 மணிக்குள்ளே, இல்லை 5 to 7 மணிக்குள்ளே சிவன் கோயில் இருக்கிற கருப்பு பசுவுக்கு உணவாக கொடுத்துட்டு வந்தாங்கன்னா, இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கடன் பிரச்சனைலேருந்து ஈஸியாக வெளியே வருவாங்க. இது வந்து மேஷ ராசின்னு சொன்னீங்க, எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொருந்துமா இல்லை? இல்லை, இது மேஷ ராசிக்காரர்கள் மட்டுமே பொருந்தும். ஒரு ஒரு ராசிக்கு பரிகாரங்கள் மாறிடும். ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? ஐயா, நீங்க தினகரன் நாளிதழில் ஒரு கட்டுரை எழுதிட்டு இருக்கீங்க இல்லையா, கிரகங்களே தெய்வங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஒரு ஒரு தெய்வத்துக்கும் கிரகங்கள் எப்படி பெயர் கொடுக்குது அப்படின்ற விஷயத்த அதில் எழுதிட்டு வந்துட்டு இருக்கேன். வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர். ஜலகண்டேஸ்வரர்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஜலம்னா தண்ணி, ஈஸ்வரனா சூரியன். இப்போ அந்த கோயிலுக்கு சந்திரனும் சூரியனும் தான் அந்த கோயிலுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. பிரபஞ்சத்தில் எந்த இடத்துல ஒரு கோயில் நிர்மாணிக்கணுமோ அந்த இடத்துல எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குதோ அந்த கிரகம் தான் அந்த அந்த தெய்வத்துக்கு பேர் கொடுக்கும். இப்போ அது எப்படி நம்ம பரிகாரமாக எடுத்துகிட்டு வருது? இதே மேஷத்தில் சூரியனோ சந்திரனோ இவங்க கூட ராகு கேது சேர்ந்து நின்னாங்கன்னா இது கிரகண தோஷமாக மாறும். இப்போ இவங்க வந்துட்டு இந்த வேலூர் கோட்டையில் கிரகணத்தன்னைக்கு சர்பசாந்தி, சாதாரண நாளிலேயும் சர்பசாந்தி பூஜை செஞ்சாலும் இவங்களுக்கு நல்லபடியாக அந்த கிரகண தோஷத்துலேருந்து விடுபடலாம். அதே மாதிரி கிரகணத்தன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு 48 நிமிஷம் அமைதியாக உக்காந்துட்டு போனாலே இந்த கிரகண தோஷத்துலேருந்து அவங்க விடுபடுவாங்க. கிரகங்களே தெய்வங்களாய் இது எப்படி வந்தது? கிரகங்கள் பேர் கொடுத்துருக்கு. அப்போ உங்கள் ஜாதகத்தில் மேஷத்தில் இந்த கிரகங்கள் வரணும். இந்த கிரகங்கள் வந்து இதுக்குண்டான பரிகாரத்தை இந்த இடத்துல தான் செய்யணும் அப்படின்றது உங்கள் ஜாதகம் சொல்லணும். அப்படி சொன்னால் தான் அந்த இடத்துல போய் செஞ்சால் தான் உங்களுடைய அந்த பரிகாரம் சக்ஸஸ் ஆகும். அதுக்கு தான் கிரகங்களே தெய்வங்களான்ற ஒரு தலைப்பில் கட்டுரை எழுதிட்டு வந்துட்டுருக்கேன். மேஷராசி வந்து வேலூரை குறிக்கும். வேலூர், திருவண்ணாமலை, வடகர் மாவட்டம் மேற்கு பகுதியெல்லாம் மேஷராசியை குறிக்கும். அப்போ மேஷத்தில் எந்த கிரகம் ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் செலுத்துது. இப்போ அதுக்கு எப்படி வேலூர் மேட்ச் பண்ணுறது? சிப்பாய் கழகம் வேலூரில் தான் ஆரம்பிச்சுது. சிப்பாய்னா செவ்வாய் தான் வந்து காவல் தெய்வம், சரிங்களா? அதே மாதிரி சிப்பாய் கழகம் வீரர்கள் போராடினாங்க இல்லைங்களா? அப்போ அது அங்கே தானே ஆரம்பிச்சுது. அப்போ அதுலேயே வந்துட்டு செவ்வாயோட காரகத்துவம் வந்துச்சு இல்லையா, காவலர்கள்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல அந்த மேஷத்துக்கு உண்டான ஒரு பரிகாரத்தை அந்த கோயிலில் செஞ்சோம்னா அது ஈஸியாக சார்ட் அவுட் ஆகும். வேலூர் அடுத்து காட்பாடி பக்கத்தில் வள்ளிமலை முருகர்னு பேர். அந்த வள்ளிமலை முருகர் கோயில் எப்படின்னா, வள்ளி வந்துட்டு அந்த இடத்துல திருமாலுடைய பாதத்தை வச்சு வழிபட்டு முருகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வழிபட்டாங்க. அவங்க வழிபட்டுதலுக்கு இணங்க முருகர் வந்து சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கினாங்க. வள்ளியோட வளர்ப்பு தந்தை நம்பிராஜன் அவர் திருத்தணியில் முறைப்படி அவங்களுக்கு 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இதே மேஷத்தில் கல்யாணம், அதாவது ஸ்திரீ தோஷமோ இல்லை திருமண தடையோ இல்லை மாங்கல்ய தோஷமோ இது மேஷராசியாக அமைஞ்சா இந்த கோயிலுக்கு போயிட்டு அவங்க வழிபட்டாங்கன்னா இந்த விஷயம் கல்யாணம் கை கூறுறதும் சீக்கிரமாக கல்யாண தடை நீங்கி சுபிக்ஷம் சீக்கிரமாக நடக்கும். அதுக்கு மேஷத்தில் சம்மந்தப்பட்ட வீடு வள்ளிமலை திருமணத்திற்கு. அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்கும் வள்ளிமலை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். புத்திர பேர் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே படிக்கட்டில் ஆரம்பித்து மேலே போகிற வரைக்கும் அவங்க யாசகம் எடுக்கணும். யாசகம் எடுத்த காணிக்கையை எடுத்துகிட்டு போய் மேலே முருகருக்கு காணிக்கை செலுத்திடணும். செலுத்திட்டு துலாபாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்தாங்கன்னா வள்ளிமலை முருகர் கண்டிப்பாக அவங்களுக்கு புத்திர பாக்கியத்தையும் புத்திர பேரையும் கொடுப்பாரு அவங்களுக்கு. இது அந்த கோயிலில் நடந்திருக்கு. நிறைய விஷயம் நிறைய பேர் நானே அமைச்சு அந்த பரிகாரம் செஞ்சுருக்காங்க. அந்த பரிகாரம் செஞ்சு நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள், வித்தியாசமான பரிகாரங்கள் இன்னைக்கு நாங்கள் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய வித்தியாசமான பரிகாரங்கள் அடுத்தடுத்த வழியில் உங்ககிட்ட இருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ஐயா. ரொம்ப நன்றி. நீங்களும் இதே மாதிரி வித்தியாசமான பரிகாரங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்கன்னா நம்ம மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.